கைஸ், நம்ம தமிழ்நாட்டில் கல்பாக்கத்தில் மின்சாரம் தயாரிப்பாங்க இல்லையா, அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து வாக்கின் இன்டர்வியூ வச்சு ஹையர் பண்ண போகிறதா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 94,000 வரைக்கும், 73,000 வரைக்கும் அண்ட் 48,000 வரைக்கும் சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு சேலரி இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில், அதாச்சும் இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு வாக்கின் மூலமாக வந்து ஹையர் பண்ண போகிறாங்க. பட் இதுக்கு வந்து நீங்கள் இமெயில் மூலமாக அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? அப்படி அப்ளை பண்ணவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாக்கின் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி freshserselect.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கு அண்ட் இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதோட லிங்க்குன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. தென் அதில் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூட என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க இல்லையா, இந்த இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணும், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து போஸ்டிங் டீட்டெயிலுமே நம்ம பார்க்கலாம். ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட் கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக 12th முடிச்சுட்டு 2 இயர் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை 3 months ட்ரைனிங் இன் ஃபார்மசியில் வந்து இருக்கணுன்றதையும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபார்மசிஸ்ட்டாக ரெஜிஸ்ட்ரேஷனும் ஆயிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபார்மசி கவுன்சிலில். இதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 48,000 கிட்டக்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. 50 years வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். இன்டர்வியூ மூலமாக தான் ஹையர் பண்ண போகிறாங்க. அந்த இன்டர்வியூ டேட்டு அது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுவோன்றதையும் சொல்லியிருக்காங்க. பட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 8th May ஈவினிங் 4 o'clock வரைக்கும், அதுக்குள்ளே இமெயில் மூலமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நர்ஸ் கேட்டகரி. இதுக்குமே நீங்கள் ப்ராப்பராக 12th முடிச்சுட்டு டிப்ளமோ இன் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி, அதுக்கப்புறம் வந்து வேலை ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை நர்சிங்கில் ஏ சர்டிஃபிகேட் வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 73,000 அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. இதுக்குமே 50 years வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலமாக தான் ஹையர் பண்ண போகிறாங்க. இதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து டாக்டர் கேட்டகரிலையும் போஸ்டிங்ஸ் இருக்குது. எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட சேலரி அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.